இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த அந்தகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது 2018 ஆயுஷ்மான் குரானா, தபு, ராதிகா அப்தேல் அவங்களாம் நடித்து வெளியான ஹிந்தி படமான அந்ததுன் அந்த படத்தோட ரீமேக் தான் இது. இப்போ ரீசெண்டாக வெளியான மேரி கிறிஸ்மஸ் அந்த படத்தோட டைரக்டரான ஸ்ரீராம் ராகவன் அவர் தான் அந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு பியானிஸ்ட், அவர் வந்து கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அவரை வந்து ஒரு ப்ரைவேட் கான்செப்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கொலை நடந்துருது. அதை வந்து அவர் பார்த்துருந்தாரு. அந்த கொலை பண்ணவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க இவனுக்கு கண்ணு தெரியும் அப்படின்ட்டு. அதனாலேயே அவனுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. ஒரு ரீமேக் படத்துக்கு கேஸ்டிங் ரொம்ப முக்கியம். அது இந்த படத்தில் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த படத்தில் நடித்தவங்களுக்கு ரொம்ப மேட்சபிளாகவே நடிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு படத்தை வேறு லாங்குவேஜில் ரீமேக் பண்ண போகிறாங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸை மாற்றுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே மாற்றலை. A to Z, சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் ரொம்ப டிக்டோவாக இருந்துச்சு. இந்த படத்தில் கார்த்திக் நடிச்சிருந்தார். அவர் வந்து ரியல் டைம் கார்த்தியாகவே நடிச்சிருந்தார். இந்த படத்தில் தபுவோட கேரக்டர் சிம்ரன் பண்ணியிருந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குமான்னு தெரில. ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. அதனால தான் நான் என் கேஸ்டிங் நல்லா இருக்குன்னு முதல்லே சொல்லியிருந்தேன். அது போக ஒருவர் KS ரவிக்குமார், பிரியா ஆனந்த், யோகி பாபு இவங்களாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் மியூசிக் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனால் லிரிக்ஸும் டைலாக்ஸும் அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது என் கூட இருந்த நிறைய பேருக்கு நிறைய காமெடி சீன்ஸும் நிறைய சீன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தேட்டரில் நிறைய பேர் நிறைய வாட்டி சிரித்தாங்க. ஆனால் எனக்கு எதுவும் அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி ஹிந்தியில் பார்த்ததுனால. பிரசாந்த் இந்த படத்தில் உண்மையிலே நல்லா நடிச்சிருந்தார். ஆனால் ஹிந்தியில் ஆயுஷ்மான் குரானா இந்த ரோலுக்கு இன்னும் நல்லா சூட்டாக இருந்தார். இந்த படத்தை நீங்கள் இன்னும் ஹிந்தியில் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒர்த் வாட்சாக இருக்கும். நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த படம் ஷூட்டிங்லாம் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்து முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் வருஷமாக போஸ்டர்ஸ் மட்டுமே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு லாங் டிலேக்கு அடுத்து இப்போ இது தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பார்க்கலாம். தேங்க்யூ.